உள்ளிட்ட வெளிநாடுகளில் திருமணம் செய்து கொண்ட முஸ்லிம் தம்பதிகள் அந்த திருமணத்தை மலேசியாவில் பதிவு செய்யாத பட்சத்தில் அவர்களின் குழந்தைகள் தந்தையின் பெயரை அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் பயன்படுத்த முடியாது. தேசிய பதிவிலக்காவான JPN அதனை அறிவித்துள்ளது. திருமணம் வெளிநாட்டில் நடந்திருந்தாலும் அது மலேசியாவில் முறையாக பதிவு செய்யப்பட வேண்டும். இல்லையெனில் குழந்தையின் பிறப்புச் சான்றிதழ் மற்றும் அடையாள ஆவணங்களில் தந்தையின் பெயர் சேர்க்கப்படாது என JPN தலைமை இயக்குநர் டத்து பட்ருல் இஷாம் அலியாஸ் விளக்கினார். பின்னர் திருமணம் இந்நாட்டில் பதிவு செய்யப்பட்ட பிறகு வேண்டுமானால் தந்தையின் பெயரை பயன்படுத்த அவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். இந்த நடைமுறை அடையாள பதிவு துல்லியமாக இருப்பதற்கும் எதிர்கால சட்ட சிக்கல்களை தவிர்ப்பதற்கும் அமல்படுத்தப்படுவதாக அவர் கூறினார். பெற்றோர் திருமண பதிவு தொடர்பான தகவல்களுக்கு அருகிலுள்ள தேசிய பதிவிலக்க அலுவலகங்களை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். சமையலுக்கு நேரமில்லையா? இதோ செஃப் EG ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் EG ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். சிறாரை இஸ்லாத்துக்கு மதம் மாற்றுவதற்கு பெற்றோரில் ஒருவரின் சம்மதமே போதுமானது என கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வாதிட்டுள்ளது. கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தில் பெற்றோர் என்ற சொல் தாய் அல்லது தந்தை என ஒருவரையே குறிக்கிறது, மாறாக இருவரையும் அல்ல. எனவே பிள்ளைகளின் மதங்களை முடிவு செய்ய ஒருவரின் சம்மதமே போதுமானது என அரசு தரப்பு மூத்த வழக்கறிஞர் ஹமட் ஹனீர் அம்பாலி வாதிட்டார். சிறார்களின் ஒருதலைப்பட்ச மதமாற்றத்தை அனுமதிக்கும் 7 மாநில சாசனங்களை எதிர்த்து இந்திரா காந்தியும் இதர 13 பேரும் தொடர்ந்துள்ள வழக்கில் வாதிட்ட போது அவர் அவ்வாறு கூறினார். பெர்லிஸ், கெடா, மலாக்கா, நெகிரி செம்பிலான், பேராக், ஜோஹோர் மற்றும் கூட்டரசு பிரதேசம் ஆகிய மாநிலங்களின் அச்சட்ட விதி 2018ஆம் ஆண்டில் இந்திரா காந்தி வழக்கில் கூட்டரசு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு நேர்மாறானது ஆகும் என வாதிகள் தரப்பு வழக்கு மனுவில் குறிப்பிட்டுள்ளது. அப்போது சிறாரின் மதமாற்றத்திற்கு தாய், தந்தை இருவரின் சம்மதமும் அவசியம் என வரலாற்று பூர்வ தீர்ப்பு வெளியானது. அதனை பின்பற்றி மேற்கண்ட 7 மாநிலங்களிலும் 2018க்கு பிறகு மேற்கொள்ளப்பட்ட அனைத்து ஒருதலைப்பட்ச மத மாற்றங்களும் செல்லாது என தற்போது இந்திரா காந்தி அறிவிக்க கோருகிறார். அதனை எதிர்த்தே அரசு தரப்பு இப்புதிய வாதத்தை சமர்ப்பித்துள்ளது. 2018 தீர்ப்பு இந்திரா காந்தி வழக்கிற்கு மட்டுமே வழங்கப்பட்ட ஒன்று, மாறாக ஒரு பொதுவான உத்தரவு அல்ல என அஹமட் ஹனீர் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் வரும் மே 21ஆம் தேதி இவ்வழக்கில் தீர்ப்பு வழங்கப்படும் என நீதிபதி அறிவித்துள்ளார். ஜோர் சிங்கப்பூர் மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிக் இந்தியாவோடு இணைந்து வழங்கும் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ பிரம்மாண்டமான தொடக்கம், கோலாகலமான கொண்டாட்டம், புத்தம் புதிய லேட்டஸ்ட் டிசைன்கள் வந்து குவிந்திருக்கும். அனைத்தும் நீங்கள் ஷாப்பிங் செய்ய பஞ்சாபி சூட்ஸ், சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், புத்திக் கலெக்ஷன் என அனைத்தும் உண்டு. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட், ஒவ்வொரு நாளும் உங்கள் ஃபேவரட் ஆர்டிஸ்ட். இவை அனைத்தும் தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 to 22 பிப்ரவரி. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். ETS ரயிலில் ஜோஹர் பாருவிலிருந்து கோலாலம்பூர் நோக்கி பயணித்த ஒருவர் இருக்கையில் மின் அடாப்டரை பயன்படுத்தி மின்சார அடுப்பில் உணவு சமைத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சீன பிரஜை என நம்பப்படும் அவ்வாடவரின் செயலால் அதிர்ச்சி அடைந்த மற்றொரு பயணி உடனடியாக அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்க கிளுவாங் நிலையத்தில் பணியாளர்கள் அந்த நபரை உடனடியாக தடுத்து நிறுத்தினர். இந்த சம்பவம் குறித்த புகைப்படத்தை புகார்தாரர் சமூக வலைதளங்களில் பகிர்ந்து பயணிகள் பாதுகாப்பு குறித்து கவலை எழுப்பியுள்ளார். பலர் நகைச்சுவையாக விமர்சித்தாலும் மின்சார தாக்குதல் மற்றும் தீ விபத்து அபாயம் குறித்து எச்சரிக்கை விடுத்தனர். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ தாசி சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோஹர் பாருவில் 13 பிப்ரவரி தொடங்கி 22 பிப்ரவரி வரை. உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள், பூஜை மேடைகள், உணவு திருவிழா என களை கட்ட போகுது. குடும்பத்தோட வாங்க, மகிழ்ச்சியா போவீங்க. 80% விழுக்காடும் காத்துக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க, சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ இவ்வாண்டின் மாபெரும் எக்ஸ்போ. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். குற்றம் சாட்டப்பட்டவர் சார்பில் போலி வழக்கறிஞர் வாதாடியது அம்பலமானதை அடுத்து ஒரு போதைப்பொருள் வழக்கை மறு விசாரணைக்கு உட்படுத்துமாறு புத்ராஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது.
48 வயது முகமது ஜாரேப் முகமது நூர் அஜாலா மற்றும் 38 வயது முகமது நஜ்மி அபுல் ரஹீம் இருவரும் 769 கிராம் மெத்தபெத்தமைன் கடத்தல் குற்றத்திற்காக உயர் நீதிமன்றத்தால் 30 ஆண்டுகள் சிறை மற்றும் பிரம்படி தண்டனை விதிக்கப்பட்டிருந்தனர். அவர்களில் நஜ்மி 13 கிராம் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றத்திற்காக கூடுதல் தண்டனை பெற்றிருந்தார். ஆனால் நேற்று கூடிய மேல்முறையீட்டு நீதிமன்றம் அந்த வழக்கு சட்ட ரீதியாக செல்லாது என்று அறிவித்தது. நஜீப் சார்பாக வழக்கறிஞராக வாதாடியவர் உண்மையில் சட்டத்தொழில் சட்டத்தின் கீழ் தகுதியற்றவர் என்பதை நீதிபதி காரணம் காட்டினார். எனவே விதிக்கப்பட்ட தண்டனைகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இப்போது வழக்கு மீண்டும் ஸ்ரம்பான் உயர் நீதிமன்றத்திற்கே திரும்புகிறது. பிப்ரவரி 24ஆம் தேதி மீண்டும் விசாரணை தொடங்கும். என்றாலும் குற்றம் சாட்டப்பட்ட இருவரும் தொடர்ந்து காவலில் இருக்கின்றனர். அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. 2022ஆம் ஆண்டு ஒரு வீட்டு பணிப்பெண்ணை கற்பழித்ததாக கூறி மலேசிய ஆடவர் சிங்கப்பூரில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். லிட்டில் இந்தியா MRT நிலையத்தின் அருகே இருந்த புதரில் அக்குற்றத்தை புரிந்ததாக 48 வயது ஷர்வின் ஷெட்டி 2 குற்றச்சாட்டுக்களை எதிர்நோக்கியுள்ளார். அவற்றில் ஒன்று வாய்வழி புணர்ச்சிக்கு கட்டாயப்படுத்தியதாகும். சம்பவத்தின் போது போலீஸ்காரராக ஆள் மாறாட்டம் செய்ததாக 3வது குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டது. அப்போது அவர் SBS டிரான்சிட் போக்குவரத்து கழக பணியாளராக இருந்துள்ளார். 2022 ஜூலை 11 இரவன்று சம்பவ இடத்தில் ரோந்து பணியில் இருந்த ஷர்வின் வெளிநாட்டு தொழிலாளர்களை நெருங்கி அவர்களிடம் அடையாள ஆவணங்களை கேட்பது போல் பாசாங்கு செய்தார். பின்னர் அதில் பாதிக்கப்பட்டவரான 35 வயது பெண்ணை புதர் பக்கமாக தனியாக கூட்டிச் சென்று திடீரென முத்தமிட்டார். பின்னர் வாய்வழி புணர்ச்சிக்கு அப்பெண்ணை கட்டாயப்படுத்தி அவர் கற்பழித்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. முதலில் மறுத்த அப்பெண் இணங்கவில்லை என்றால் சிங்கப்பூரில் இனியும் வேலை செய்ய முடியாது என மிரட்டப்பட்டதால் வேறு வழியின்றி அவ்வாடவர் சொன்னதை செய்ய வேண்டியதாயிற்று என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, பால் மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. 10 ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தின கொண்டாட்டத்திற்கு இந்தியாவின் புகழ்பெற்ற இந்தியா கேட் நினைவு சின்னத்தை முன்மாதிரியாக கொண்டு வாஷிங்டனில் ஒரு பிரம்மாண்ட வளைவு கட்ட வேண்டும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். 1931இல் கட்டப்பட்ட இந்தியா கேட் வீர மரணமடைந்த படை வீரர்களுக்கான நினைவு சின்னமாக திகழ்கிறது. இன்றளவும் இந்தியாவின் முக்கிய அடையாள சின்னங்களில் ஒன்றாக அது விளங்குகிறது. அதேபோல் அமெரிக்காவில் புதிய வளைவும் நாட்டின் வலிமை, பெருமை மற்றும் மரபை பிரதிபலிக்கும் என ட்ரம்ப் கூறுகிறார். இந்தியா கேட் பிரமிக்க வைக்கிறது, ஆனால் எங்களுடையது அதைவிட மிக பெரியதாகவும் பெருமை வாய்ந்ததாகவும் இருக்கும் என்றார் அவர். ட்ரம்பின் ஆதரவாளர்கள் இதை தேசபக்தியின் சின்னமாக பார்க்கிறார்கள். ஆனால் விமர்சகர்களோ வீண் செலவு மற்றும் கலாச்சார கடன் வாங்கல் என எச்சரிக்கின்றனர். ஜூலை 4ஆம் தேதி அமெரிக்கா தனது 250வது சுதந்திர தினத்தை வரவேற்க தயாராகும் நிலையில் புதிய நினைவு சின்னம் தேவைதானா அல்லது ஏற்கனவே உள்ள சுதந்திர சின்னங்களே போதுமா என்ற விவாதம் அமெரிக்கர்களிடையே எழுந்துள்ளது.